வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் பிடித்துக் கொண்டிருப்பதால்தான் நமக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதமாகி விடுகிறது. ஒரு மனிதர், ஒரு உறவு, ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு. இவற்றில் ஏதாவது ஒன்று நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தால் அதை இழக்கக்கூடாது என்று நாம் இன்னும் அதிகமாக பிடித்துக் கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கை ஒரு விசித்திரமான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில விஷயங்கள் நீ பிடித்தால் தூரமாகும். நீ விட்டுவிட்டால் அதே விஷயம் உன்னை தேடி வரும். இந்த உண்மையை பலர் மிகவும் தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு பறவையை நினைத்து பாருங்கள். நீ அந்த பறவையை உன் கையில் பிடித்து இறுக்கமாக வைத்தால் அது தப்பித்து செல்லவே முயலும். ஆனால் அதை சுதந்திரமாக விட்டுவிட்டால் அது மீண்டும் உன் தோளில் வந்து அமரலாம். அன்பும் அப்படித்தான், வெற்றியும் அப்படித்தான், வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறோம். எல்லாமே நம்முடைய விருப்பப்படி இப்போது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை அவசரத்தில் மலரும் பூவல்ல, அது நேரம் பார்த்து மலரும். ஒரு விதையை மண்ணில் நட்டவுடன் அடுத்த நாள் அது மரமாக மாறாது. அதற்கு மழை வேண்டும், சூரிய ஒளி வேண்டும், நேரம் வேண்டும், அமைதி வேண்டும். அதேபோல உன் கனவுகளுக்கும் நேரம் தேவை. ஆனால் பலர் காத்திருக்க தெரியாமல் அதை தினமும் சந்தேகப்படுத்தி தோண்டி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் அது வளரவே முடியாது. ஒரு மனிதன் தன் கடந்த காலத்தை விடாமல் பிடித்து வைத்திருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவனை யாரோ விட்டு சென்றிருக்கலாம். அவன் மிகவும் நம்பிய மனிதர் அவனை ஏமாற்றி இருக்கலாம். அல்லது அவன் பல வருடங்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு கடைசி நிமிடத்தில் கைவிட்டு போயிருக்கலாம். அந்த ஒரு சம்பவம் அவனது மனதில் ஆழமாக பதிந்துவிடும். அவன் தினமும் அதையே நினைப்பான். ஏன் இது எனக்கு நடந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் அந்த மனிதர் என்னை விட்டு சென்றார்? இந்த கேள்விகள் அவனது மனதை அமைதியாக இருக்க விடாது. ஆனால் உண்மை என்னவென்றால், நடந்தது நடந்துவிட்டது. அதை மாற்ற முடியாது. மாற்ற முடியாததை மனதில் சுமந்து கொள்வதுதான் மனிதனை உள்ளுக்குள் உடைக்கிறது. ஒரு கனமான பையை கையில் சுமந்து கொண்டு நீண்ட தூரம் நடப்பது போல. ஆரம்பத்தில் அது சாதாரணமாக தோன்றும். ஆனால் நேரம் செல்ல செல்ல கைகள் வலிக்கும், உடல் சோர்வடையும், மனம் தளர்ந்து போகும். அந்த பையை கீழே வைத்துவிட்டால் உடனே இலகுவாக உணர்வாய். பையின் எடை மாறவில்லை. அதை நீ சுமந்து கொண்டிருந்ததே உன்னை சோர்வடையச் செய்தது. அதேபோல கடந்த கால வலியும். அந்த சம்பவம் ஒரு நினைவு மட்டுமே. ஆனால் அதை நீ தினமும் மனதில் சுமந்து கொண்டிருப்பதுதான் உன் தற்போதைய வாழ்க்கையை அழிக்கிறது. நம்முடைய மனம் ஒரு அறை போல. அந்த அறையில் பழைய உடைந்த பொருட்கள், தேவையற்ற குப்பைகள் நிரம்பியிருந்தால் புதிய பொருட்களுக்கு இடம் இருக்காது. அதேபோல பழைய வலி, கோபம், ஏமாற்றம், பயம், தோல்வி, நினைவுகள் இவற்றால் மனம் நிரம்பியிருந்தால் புதிய சருந்தால் புதிய சந்தோஷம் உள்ளே வர முடியாது. புதிய மனிதர்கள் வர முடியாது. புதிய வாய்ப்புகள் உருவாக முடியாது. அதனால்தான் விட்டுவிட கற்றுக்கொள். விட்டுவிடுவது தோல்வி அல்ல. விட்டுவிடுவது பலவீனம் அல்ல. விட்டுவிடுவது ஒரு பெரிய சக்தி, ஒரு பெரிய சக்தி. ஒரு மரத்தை பாருங்கள். பழைய இலைகளை அது பிடித்து வைத்துக் கொள்ளாது. காலம் வந்தவுடன் அதை விட்டுவிடும். அதனால்தான் புதிய இலைகள் முளைக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பழையதை விடாமல் இருந்தால் புதியது வராது. ஒரு மனிதர் ஒரு உறவு முடிந்த பிறகும் அதை மனதில் பிடித்து வைத்திருந்தால் அவன் வாழ்க்கை முன்னேறாது. அவன் எப்போதும் பின்னால் பார்த்து கொண்டே இருப்பான். முன்னால் திறந்த கதவை கூட அவன் கவனிக்க மாட்டான். வாழ்க்கை பல நேரங்களில் ஒரு கதவை மூடும். அதற்காக அழுவது இயல்பு. ஆனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டே இருந்தால் புதியதாக திறந்திருக்கும் கதவை நீ பார்க்க முடியாது. இது வெற்றிக்கும் பொருந்தும். நீ ஒரு தேர்வில் தோற்றிருக்கலாம். ஒரு பிசினஸ் தோல்வியடைந்திருக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் வாழ்க்கை முடிவதில்லை. அது ஒரு சாப்டர் மட்டும், முழு புத்தகம் அல்ல. ஒரு சாப்டர் மோசமாக இருந்ததற்காக முழு கதையையும் கைவிடக்கூடாது. இங்கே வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது. நீ விடும்போது உனக்கானது உன்னை தேடி வரும். நீ அமைதியாக உன்னை வளர்த்து கொண்டால் சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வருவார்கள். நீ உன் மனதை சுத்தம் செய்தால் புதிய சந்தோஷம் வந்து சேரும். நீ பயத்தை விட்டுவிட்டால் வாய்ப்புகள் தானாக வரும். நீ பற்றுதலை விட்டுவிட்டால் அமைதி உன்னை வந்து சேரும். ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் வழியில் கற்கள் இருக்கும். ஆனால் அது நின்று விடாது. அந்த கற்களை சுற்றி தன் பாதையை கண்டுபிடித்து முன்னேறும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் தடைகள் வரும். சில மனிதர்கள் விட்டு செல்வார்கள். சில கனவுகள் உடையும். சில நாட்கள் கண்ணீரில் கடக்கும். ஆனால் நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் உனக்காக இருக்கும் வாழ்க்கை இன்னும் முன்னால் காத்திருக்கிறது.
நினைவில் கொள், உன்னை விட்டு சென்றவர் உனக்காக இல்லை. உன்னை தேடி வர வேண்டியது உன்னை கண்டுபிடித்து வரும். அதனால் பிடித்து நிற்காதே, விட்டுவிடு. உன்னை வதைக்கும் நினைவுகளை விடு. உன்னை தடுக்கிற பயத்தை விடு. உன்னை பின்னால் இழுக்கும் மனிதர்களை விடு. உன்னை பலவீனப்படுத்தும் எண்ணங்களை விடு. ஏனெனில் விட்டுவிடும் கைகளில்தான் புதிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. இது ஒரு புதிய தொடக்கம். நீ விட்டுவிடும் அந்த நொடிதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும். நேரம் சரியாக வந்தவுடன், நீ தயாராக இருந்தவுடன், நீ மனதை காலி செய்தவுடன், வாழ்க்கை உனக்கானதை உனக்கு தரத் தொடங்கும். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம். இது உங்கள் சிந்தனை கிறுக்கன்.